ஹாய் எவ்ரிவான், இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ஃபுல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் போர்டு. ஓகேங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் போர்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு பேஸு, அதே மாதிரி 1 2 3 4 வந்து நியூட்ரலு, 5th பின்னு பார்த்திங்கன்னா ஹீட்ரு, 3rd பின் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரிலே பார்த்திங்கன்னா ஹீட்ரு ரிலே, இது கம்ப்ரஸர் ரிலே. அதுக்கப்புறமா அந்த ஃபுல் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சென்சார் செக்ஷன் வந்துருக்கும். இந்த ஜாக் பார்த்திங்கன்னா சென்சாரு. நம்மக்கிட்ட சென்சார் இல்லைனால நான்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 5K போட்டிருக்கு. சென்சார் ப்ராப்ளம் தான் கூட சம்டைம் அவுட்புட் வராது. ஓகேங்களா? பட் இதில் சென்சாரெல்லாம் நல்லா இருக்குது. வேறு சர்க்யூட் தான் ப்ராப்ளம். அப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வரது நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது தான் டோட்டலில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐசி. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஏசி டிசி கனெக்ட் பண்ணக்கூடிய சர்க்யூட்டு. நம்ம பெரிய போர்டு கூட அவ்வளோ சீக்கிரமாக டீபக் பண்ணிடலாம். பட் இது மாதிரி சின்ன போர்டு தான் ஃபுல்லாக தலைநோவு. எதுக்காக சொல்கிறேன்னா, பெரிய போர்டு பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு தனித்தனி சர்க்யூட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன போர்டில் மொத்த சர்க்யூட் ஒரே பிசிபியில் கொடுத்துட்டு இருக்கனால கண்டுபிடிக்க ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா நான் சென்சாரு, இன்புட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம கம்ப்ரஸர் ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நம்ம லேம்ப் வச்சுன்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே என்னென்ன வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் லைவில் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கே 2 கெப்பாசிட்டர் மைன் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 கெப்பாசிட்டருக்கு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வரணும். இது பார்த்திங்கன்னா நான் காமன் கிரவுண்ட் எடுத்துக்கின்னு சப்ளை வரதில் நான் பார்க்க போகிறோம். பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வரணும். இன்னொரு கெப்பாசிட்டருக்கு பார்த்திங்கன்னா 24 வோல்ட் வரணும். இதுமேலே லேமினேஷன் கோட்டிங் பண்ணிருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேருக்கு வோல்டேஜ் கரெக்டாக. அப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா லேமினேஷன் கோட்டிங் பண்ணாலும் அது மேலே நம்ம கண்டினியூட்டி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வோல்டேஜ் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 24 வோல்ட் வருது. இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு, இது பார்த்திங்கன்னா 24 வோல்ட். வோல்டேஜெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கன்னா போர்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அப்போ அவுட்புட் வரது இல்லைன்னு தான் பார்க்க போகிறோம். இது அவுட்புட் வரதுக்கு பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் ஆகும். அதனால் நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹீட்ரு பார்த்திங்கன்னா 1 செகண்ட் தான் ஆன் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரலு. இது பார்த்திங்கன்னா ஹீட்ரோட கனெக்ஷனு. ஹீட்ரு வந்து டக்குன்னு 1 செகண்ட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு அவுட்புட் வரதுக்கு 3 மினிட்ஸ் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். அதனால் வீடியோ நான் பாஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரலு. இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோடது. கம்ப்ரஸர் பின் டச் பண்ணாலும் நம்மளுக்கு லேம்ப் க்ளோ ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் இப்போ ரன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரும் இது மாதிரி ரன் ஆகும் ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக போர்டு ரெடி ஆச்சு. இதில் 5 டெர்மினல்லே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுங்க பார்த்திங்கன்னா ஹீட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஹீட்டு வருது. இது பார்த்திங்கன்னா L1 இதுதான் நியூட்ரலு, இது L2 பேஸு, COP இருக்கும், அதுதான் கம்ப்ரஸரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸு நியூட்ரலும்
லேம்ப் க்ளோ ஆகுது. அதே மாதிரி கம்ப்ரஸருக்கு வைக்க போகிறோம். கம்ப்ரஸர் இருக்கும்போதும் லேம்ப் க்ளோ ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக போர்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.